Hey guys, welcome back to my channel Super Smart Academy. இன்னைக்கு நம்ம அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் எக்ஸாமில் கேட்ட மேக்ஸ் கொஸ்டினில் கொஸ்டின் நம்பர் 12ஓட சொல்யூஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுவும் வந்து ஒரு ப்ராபபிலிட்டி கொஸ்டின். போன கொஸ்டினுக்கு முந்தின கொஸ்டினும் ப்ராபபிலிட்டி ரிலேட்டடாக பார்த்தோம். ஸோ கொஸ்டினில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹஸ்பண்டோட செலெக்ஷன் வந்து 0ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராபபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் எது ஆட் பண்ணிங்கனாலும் 1க்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போது செலெக்ஷன் வந்து 0வாக இருந்தால் நாட் செலெக்ஷன் வந்து என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 1ஆக இருக்கும். அதே மாதிரி ஒய்ஃபோட செலெக்ஷனை வந்து 1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது ஒய்ஃபோட நாட் செலெக்ஷன் வந்துட்டு என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 0வாக இருக்கும். ஸோ இப்போ இதோட ப்ராபபிலிட்டி நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போது ஹஸ்பண்ட் செலக்ட் ஆனாருன்னா ஒய்ஃப் வந்து நாட் செலக்ட் ப்ளஸ் ஹஸ்பண்ட் வந்து நாட் செலக்ட் ஆனார்னா ஒய்ஃப் வந்து செலக்ட் வந்து ஆவாங்க. அப்போது ஹஸ்பண்டோட செலெக்ஷனுக்கு நம்ம போட்ட வேல்யூ 0, ஒய்ஃபோட நாட் செலெக்ஷனுக்கும் 0 ப்ளஸ் ஹஸ்பண்டோட நாட் செலெக்ஷனுக்கு 1, ஒய்ஃபோட செலெக்ஷனுக்கு 1. அப்போ 0 × 0 0 ஆகிடும். 1 × 1 வந்து 1. அப்போ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஸோ இந்த மாதிரி தான் செலக்டட் நாட் செலக்டட் நீங்கள் போட்டு அவங்க ஆனால் இவங்க ஆகலை அப்படின்ற மாதிரி பாசிபிலிட்டி வச்சு நம்ம செக் பண்ணணும். ஸோ இந்த கொஷின் பேப்பரில் கேட்டால் அடுத்த மேக்ஸ் கொஷினோட சொல்யூஷனை நம்ம நெக்ஸ்ட் ஷார்ட்ஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.